சினிமாவுல நாம பாக்குற இயேசுவோட உருவம் அது ஏன் எப்பவும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருக்கு? அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த சினிமா டெக்னிக்ஸை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இயேசுவை நினைச்சு பாருங்க. உங்க மனசுல என்ன காட்சி வருது? ஒருவேளை பழங்காலத்து எருசலேம்ல ஒரு அமைதியான புழுதி படிஞ்ச சாலையா? அந்தி சாயிற நேரம் அந்த தங்க நிறத்துல சூரிய வெளிச்சம் இதமா அந்த இடத்தையே நிரப்பி ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்குதா? வெள்ளை அங்கியோட அவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம், குழந்தைங்கள்லாம் சந்தோஷமா அவரை நோக்கி ஓடி வர அவர் புன்னகையோட அவங்கள ஆசீர்வதிக்கிற காட்சி. இந்த மாதிரி ஒரு சித்திரம் தான் உங்க மனசுலயும் வருதா? அப்படின்னா நீங்க மட்டும் இல்ல, நம்மள பல பேருக்கு இப்படிதான் தோணும். சரி, நம்ம எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சு போன இந்த தெய்வீகமான அமைதியான பிம்பம் எப்படி உருவாச்சு? இது தற்செயலா நடந்ததா இல்ல யாராவது திட்டமிட்டு உருவாக்குனாங்களா? வாங்க இந்த மர்மத்தை விளக்கலாம். இந்த உருவம்லாம் சும்மா ஒரே நாள்ல வரல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல மௌன படங்கள்ல ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படங்கள் வரைக்கும் டைரக்டர்ஸ், கேமராமேனுங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கவனமா செதுக்கின ஒரு பிம்பம் இது. வாங்க இந்த பிம்பத்தோட வேற தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். ஐரோப்பிய ஓவியங்கள்ல ஆரம்பிச்சு முதல்ல வந்த சினிமாக்கள் வரைக்கும் போனா அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு. பாருங்களேன், சினிமாவோட ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 70கள் வரைக்கும் படங்கள்ல காட்டின இயேசுவோட தோற்றம் ஐரோப்பிய ஓவியங்கள் அடிப்படையா வச்சு தான் இருந்திருக்கு. ஆனா 2001ல தடயவியல் நிபுணர்கள் ஒரு உண்மையான மண்ட ஓட்டை வச்சு சரித்திர ரீதியா ஒரு முகத்தை உருவாக்குனப்போ இந்த பல வருஷ பிம்பமே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இடது பக்கம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஓவியங்களை பார்த்து வரைஞ்ச மாதிரி இருக்கிற வட ஐரோப்பிய தோற்றம். ஆனா வலது பக்கம் அறிவியல் ரீதியா மானுடவியல் ஆதாரங்களை வச்சு புனரமைக்கப்பட்ட ஒரு முகம், அகலமான முகம், ஆலிவ் நிற தோல், அந்த பகுதிக்கு உரிய தோற்றம். ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம். சரி, அப்போ அந்த பாரம்பரியமான தெய்வீகமான ஃபீல எப்படி இவங்க ஸ்கிரீன்ல கொண்டு வராங்க? அதுக்கு அவங்க பயன்படுத்துற 3 முக்கியமான ரகசிய கருவிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல கோல்டனர். ஞாபகம் இருக்கா? நாம ஆரம்பத்துல பேசின அந்த தெய்வீகமான தங்க நிற ஒளி, அது வானத்திலிருந்து வரல. அது சூரியன் உதிக்கிறப்போ இல்ல மறையிறப்போ ஷூட் பண்ற ஒரு டெக்னிக். அந்த மென்மையான வெளிச்சம் எந்த ஒரு காட்சியையும் இயற்கையாவே ஒரு கனவு மாதிரி தெய்வீகமா காட்டிடும். அடுத்து ஸ்லோ மோஷன். இயேசுவோட ஒவ்வொரு அசைவும், அவர் கையை உயர்த்துறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், ஏன் நமக்கு அவ்வளவு முக்கியமாவும் பவர்ஃபுல்லாவும் தெரியுது? காரணம் இந்த ஸ்லோ மோஷன் தான். இது ஒரு சாதாரண தருணத்தை கூட ஒரு காவிய தருணமா மாத்தி அதோட எமோஷனல் தாக்கத்தை அதிகமாக்கிடும். கடைசியா சாஃப்ட் ஃபோக்கஸ். இந்த டெக்னிக் ஒரு காட்சியை சுத்தி ஒரு மெல்லிய மங்கலான தோற்றத்தை உருவாக்கும். இது மூலமா இயேசுவை நம்ம வாழ்ற இந்த நிஜ உலகத்திலிருந்து கொஞ்சம் தனிச்சு அவரை ஒரு தெய்வீகமான கனவுல வர்ற நபரா காட்ட முடியும். ஆனா இப்போ ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது. சமீப காலமா வர்ற படங்கள்லயும் சீரீஸ்லயும் இயேசுவ ரொம்ப மனுஷத்தனமா, சரித்திரத்துக்கு ரொம்ப நெருக்கமா, நம்மளால சுலபமா கனெக்ட் பண்ணிக்க முடியற ஒருத்தரை காட்ட முயற்சி பண்றாங்க. ஏன் இந்த மாற்றம்? மேத்யூ கிரேஸ் சொல்ற மாதிரி, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் அவரை வெறும் தெய்வீக சக்தியா மட்டும் பார்க்காம நம்மள மாதிரி சிரிக்கிற, கவலைப்படுற, சில சமயம் கோவப்படுற ஒரு மனுஷனா இயேசுவை பார்க்க விரும்புறாங்க. அப்போதான் அவங்களால இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் தி சோசன் சீரீஸ். இதுல பாத்தீங்கன்னா இயேசு அவரோட சீடர்கள் கூட ஜாலியா சிரிச்சு பேசுவாரு, ஜோக் அடிப்பாரு, சில நேரம் விரக்தியா கூட இருப்பாரு. இந்த மனுஷத்தனம் நிறைந்த சித்தரிப்பு இந்த புது அலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நவீன சித்தரிப்புகள் அவரை எல்லா விதமான மனுஷ உணர்ச்சிகளோடையும் காட்டுது. இன ரீதியா பொருத்தமான நடிகர்களை நடிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம முதல் நூற்றாண்டோட கடினமான யதார்த்தமான வாழ்க்கையையும் அப்படியே காட்டுது. சரி, இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இயேசுவை எப்படி வேணா காட்டட்டுமே, அதனால என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கலைச்செர்வுகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப முக்கியமானவ. நாம பார்த்த கோல்டன் அவர், ஸ்லோ மோஷன், சாஃப்ட் ஃபோக்கஸ்லாம் வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல. அதுங்க ஒரு கதாபாத்திரத்தை பத்தி நாம என்ன நினைக்கணும், ஒரு கதையை நாம எப்படி உள்வாங்கிக்கணும்னு தீர்மானிக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான கருவிகள். அது நம்ம உணர்ச்சிகளையே வடிவமைக்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சினிமாக்களை தாண்டி விளம்பரங்கள்ல, செய்திகள்ல, ஏன் சோஷியல் மீடியாவுல நாம பார்க்குற வேற எந்த பிம்பங்கள் இந்த மாதிரி மறைமுகமான கருவிகளால வடிவமைக்கப்பட்டு நம்மளோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நமக்கே தெரியாம கட்டுப்படுத்துது?